வெல்கம் பேக் டு மை சேனல். ஸ்கேட்டிங் லவ் சீரிஸோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது இந்த ஃபிகர் ஸ்கேட்டிங்கில் ஹீரோவோட பேர் பண்ணுறதுக்கு ஒரு கேர்ள் வேணும் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஆடிஷன் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. யாருமே செலக்ட் ஆகாதனால லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொண்ணு மட்டும் வந்து நிற்கிறா. அப்போவே எல்லாரும் பேசுகிறாங்க, இவ வந்து நிறைய கோல்டு மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, நிறைய ஒலிம்பிக்லலாம் வந்து ஜெயிச்சிருக்காங்க, இந்த பொண்ணு எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது இந்த பைஷங்கோட பேர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அவங்கள ஆட சொல்லலாம் அப்படி சொல்கிறாங்களா. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா செம்மையாக அந்த ட்விஸ்ட்டு ரோல் காற்றுல பறக்கிறது கீழே சுற்றுறதுன்ட்டு நல்லாவே டான்ஸ் பண்ணுறாங்க. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் சோல் எல்லாமே இருக்குது. அதனால வந்துட்டு ஹீரோக்கும் பிடிச்சிடுதா. ஸோ கண்டிப்பாக இவங்கள தான் என்னோட பேரா எடுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ தான் அந்த கோச்சுக்கும் பெருமூச்சு வருது. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஹீரோ வெளில நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் இவர்களுக்கு முன்னாடி ஒருத்தவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு உனக்கு வந்து கோல்டாமே நான் கேள்விப்பட்டேன், இந்த உனக்காக நான் ஜிஞ்சர் சூப்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் குடி அப்படி சொல்கிறாளா. இதை பாரு, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, தயவு செஞ்சு நீ நடுவில் வராத அப்படி சொல்கிறாங்களா. இல்லை ஏன் இப்படிலாம் போய் சொல்கிறேன், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக இல்லை இருந்துதான் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நீ என்னை ஏமாத்துறேன்னு சொல்கிறாளா. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பொசசிவ், அவள் யார் கூட பேசுறதுலாம் விரும்பவே மாட்டா, ஆனால் நீ என்கிட்ட சும்மா பேசிட்டேன்னா எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வர என்ன விடுன்னு சொல்கிறாளா. ஆனால் அவள் வந்து ஒத்துக்க மாட்டான். அந்த டைமில் தான் ஹீரோயினும் அந்த பக்கம் வராங்க. ஸோ இவன் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த பொண்ணு கூப்பிட்டு வந்து பாரு இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லிட்டு அவகிட்ட வர சொல்கிறா, தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு ப்ளீஸ், நீ ஏதோ பேசாத, வாயில் வச்சிருக்குது அப்படியே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஹீரோயின் வாய் ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்த்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் பண்ண வர திணிச்சிட்டு இருக்கான். இல்லை பார்த்துக்கிட்டல இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஆனால் இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசக்கூடாது, இதை பற்றி பேசவே கூடாது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஹீரோயை நடக்க விடாமல் தரன்னு கூட்டிட்டு வரான். அப்போ தள்ளி விட்டுட்டு ஏன்டா இப்படி பண்ற, எதுக்குடா என் வாயில போட்டு இப்படி பண்ண அடிச்சு வச்சிருக்கேன், யாருடா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், நான் எதுக்குடா அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் கேட்கும் போது ஹீரோ சொல்றாரு, இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் நீ எனக்காக செஞ்சிருக்க, இனிமேட்டு நீ என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் இல்லை நான் கரெக்டாக செய்வேன், உனக்கு என்ன செய்யணும் அப்படி கேட்டா, நீ முதல்ல என் கண்ணு முன்னாடி நிற்காத, இனிமேட்டு என் கண்ணு முன்னாடி நீ சுத்தவே கூடாது, ஒழுங்கா ஓடிடு அப்படி சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அப்போ ஹீரோ திரும்பி பார்த்து, நான் சொல்ல வேண்டியதுலாம் நீ ஏண்டி சொல்லிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் போறாரு. ஹீரோக்கு பேரா புதுசா செலக்ட் ஆயிருக்காங்கல்ல ஒருத்தவங்க, அவங்களோட பேர் வந்து ஷாவு. அவங்க வந்து அந்த ஈவினிங் அவங்க வீட்டில் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அண்ணாக்காக. யாருன்னு பார்த்தா இந்த கோச் இருக்காருல்ல, அவரு தான் அவங்க அண்ணா போல. வாங்க நான் உங்களுக்காக தான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், வாங்க சாப்பிடலாம் அப்படி சொல்றாங்க. அண்ணாவும் வந்துட்டு கொஞ்சம் கோவமா இருக்காங்க. அவகிட்ட கேட்கறாங்க, நீ எதுக்கு இப்போ கொரியாலேருந்து வந்தாங்க, கிடைச்ச உனக்கு ஃபேம் இன்னும் நல்லாவே கிடைச்சிருக்குமே, எதுக்கு நீ அதெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறியா, ஏன் என்கிட்ட இதெல்லாம் நீ இன்ஃபார்மே பண்ணல அப்படி சொல்றாங்க. அப்போ அவ சொல்றா, அண்ணா உனக்கே தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சது பைஷங் தான், நான் அவன் கூட டான்ஸ் ஆட தான் விரும்புகிறேன், என்னோட ஃபேம் இன்னும் நல்லா பெருசாகிறதுக்கு அவன் கூட இருந்தால் மட்டும்தான் எனக்கு நடக்கும்ன்றது உங்களுக்கே நல்லா தெரியும், அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அண்ணா வந்து கோவமாக தான் இருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்லாம் வாங்கக்கூடாது, நீ கிளம்பிடு, நீ திரும்பி அங்கே போயிடு, இதை பற்றி நம்ம மறுபடியும் பேசலான்னு சொல்கிறாங்களா. அதுக்கு அவர் சொல்கிறா, இல்லைனா நான் ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிட்டாங்க, அவங்க ஹேண்டில் பண்ணிட்டாங்க, இனிமேட்டு என்னோட வாழ்க்கை இங்கே தான் பைஷங்கோட தான் அப்படின்ட்டு அவர் சொல்லிடுறா. கோச்சு செம்ம கோவத்தில் இருக்காரு. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. அடுத்த நாள் வந்துட்டு இவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற டே போல். ஸோ அப்போ போயிட்டு பைஷங்கும் ஷாவும் சேர்ந்துட்டு நல்லா டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கோச்சும் அங்கே இருக்காங்க. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்துட்டு மியூசிக் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா. அப்போ பார்த்தா ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுறாங்க. 2 பேரோட கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஹீரோவோட முன்னாடி வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க போல். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இந்த ஷாவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறா. இந்த காற்றுலேயே 2-3 தடவை சுற்றுறது, அப்புறம் லிஃப்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி பிடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கோச் சொல்கிறாங்க, உங்க 2 பேரோட கோஆர்டினேஷன் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்ஃபார்மன்ஸையும் நல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்போ அந்த ஷா கோச் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஹீரோட கோச் கிட்ட போய் சொல்றாரு, தயவு செஞ்சு ஷாவை எப்படியாவது நீங்க அனுப்பிடுங்க, அந்த பொண்ணு வந்துட்டு கொரியாவில் ரொம்ப நல்ல ஃபேமாக இருந்தா, ப்ளஸ் அவளுக்கு நிறைய கிரெடிட்ஸ் இருந்துச்சு அங்கே, அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிட்டு இருக்கா, நீங்கள் தான் அவகிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கோச்சும் சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, எனக்கு புரியுது, ஒரு அண்ணனாவோ இருந்துட்டு கோச்சாக இருந்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் வந்துட்டு அவள் டிசைட் பண்ணுறதுக்கு அவளுக்கு வயசு இருக்கு இல்லையா, ஸோ அவள் வழியிலே கொஞ்ச நாள் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரும் வந்து பிடிக்காம சரி ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாள் ஹீரோவும் அவங்க பேரும் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்துட்டு அவள் பழைய பொண்ணு இருந்தா இல்லையா, அவள் வந்துட்டு ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான், இதான் என்னோட நியூ பேர் தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு அந்த பொண்ணு சாஃப்டாக தான் பேச வரா. ஆனால் இவ உடனே இல்லை நான் இவன் கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அனுப்பி வச்சிடறா. இந்த இடத்துல ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, என்ன விஷயமா வந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்கிறா, இன்னைக்கு நைட்டு என் கூட டின்னருக்கு நீ வரியா, நான் வந்து எல்லாரும்
அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அவள் சொல்லும்போது, இதப்பா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அவளுக்கு நான் இன்னொரு பொண்ணோட பேசலாம் பிடிக்காது, நீ வேற வந்து பேசிட்டு எங்களுக்குள்ள ப்ராப்ளம் பட்டதை சொல்கிறாங்களா. அதுக்கு அவள் சொல்கிறா, எனக்கு தெரியும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, நீ சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. இப்படியே தொடர்ந்து நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தேன்னா என்னோட ப்ராக்டிஸோ பாதிக்கப்படும், தயவு செஞ்சு முன்னாடி வராத, இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணனா மறுபடியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்க முடியாது சொல்லிட்டு அவன் வந்துடுறான். வெளில வந்துட்டு யோசிக்கிறான், இவன் வந்து நம்ப வைக்கிறதுக்கு நம்ம என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டு. இதுக்கு ஒரே வழி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு அவளை வந்துட்டு நம்ம கூட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க வைக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்கு நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு போயிடுறாங்களா. அங்கே வந்து இன்னும் கிளாஸ் போயிட்டு தான் இருக்கு. சரி பார்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தா அவள் அப்படியே சிட்டாட்டு பறந்து போயிடுறா. என்னடா இவ ஸ்கேட்டிங்கை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபாலோ பண்ணிட்டு போறானா. இந்த டைம்ல தான் வந்து ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் மீட் பண்ணிட்டு, எனக்கு ஹீரோவோட பழைய ஃபோட்டோஸ்லாம் வேணும், அது உங்ககிட்ட இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது, நான் தான் அந்த ஃபோரம்க்கு லீடர் தெரியுமா அப்படின்னு சொன்னா, அப்படிங்களா நீங்கள் தான் என்னோட லீடரும், வாங்க வாங்க எனக்காக கொஞ்சம் சில ஹெல்ப் செய்றீங்களா அப்படி கேட்கும்போது, முதல்ல நீ எனக்கு மீல் ஏதாவது வாங்கித்தா அப்புறம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனே கேன்டீன் கூப்பிட்டு போறான். இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வச்சு என்னென்ன வேலை வாங்க முடியுமோ அத்தனை வேலையும் வாங்கிக்கிறான். கிளாஸ்லேருந்து ஓடி போன ஹீரோயின் இப்போ எங்கே போய் நிற்கிறாங்கன்னா ப்ரொஃபஷனல் ரிங் கூட தான். இந்த ஷாங் கோச் கிட்ட எப்படியாவது நம்மளை ப்ரூவ் பண்ணும் சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஷாக் கோச் வந்துடுறாங்க. ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணாலும் வந்துட்டு ஹார்டாக தான் இருக்கும், உனக்கு ஏதாவது நல்ல கோச் தேவை, நீ ரிங்குள்ளே போகும்போது உடனே நீயே பார்த்துருக்கியான்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க, நீ இந்த இடத்துல கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிலான்ட்டு. அப்படியே கூடியே இருந்துட்டு ஹீரோயினுக்கு கொஞ்சம் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. அந்த டைமில் ஷாங் கோச் கவனிச்சிடுறாங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் தனியாக இருக்கும்போது ஷாங் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எதுக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க, எதுக்கு அவளை ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து ரொம்பவே வந்து நல்ல டெடிக்கேட்டடாக இருக்கிறா, ப்ளஸ் அவகிட்ட டேலண்ட்டும் இருக்குது, நமக்கு இதுதான் தேவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அவளை டீமில் எடுத்துக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷனோடு எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதுக்கு அவரும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், நீங்கள் என்ன கண்டிஷன் வேணாலும் தாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அதை கட் பண்ணிடுறாங்க. என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ ஹீரோயினை சேஸ் பண்ணி பிடிக்க முடியாத ஹீரோ வந்து சோகமாக ரூமுக்கு வராரா. அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவர் வந்துட்டு உட்காந்துட்டு நல்லா கேம்ல விளையாடிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ கேட்குறாரு, உனக்கு எப்போ டைம் இருக்குது இதெல்லாம் விளையாடுறதுக்கு, நீ ஆல்ரெடி கிளீனிங் ரூமில் க்ளீன் பண்ணிட்டு இருக்கணுமேன்னு கேட்டா. அதான் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கால, அவகிட்ட ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்கா, அவள் தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறானா. அப்போ வந்துட்டு அப்போ நம்ம வந்துட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில் வரதுக்கு அவள் மட்டும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அவகிட்ட நீ பேசுடா அப்படி சொன்னோடனே கரெக்டாக இவனும் அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான், நாளைக்கு வந்து என்னை கார்டனில் மீட் பண்ணி வரும்போது ஹீரோயினும் மறக்காமல் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அடுத்த நாளே ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கிளம்பி வராங்க அந்த கார்டனுக்கு. ஹீரோயின் கேட்குறாங்க, எதுக்கு நீ இங்கே கார்டன் கூட்டு வந்தனா, இங்கே பாருடி எவ்வளோ சீனரி இருக்குது, இதுதான் நம்ம வரைய போகிறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டு வந்துட்டு வா இங்கே வா அப்படி சொல்லி சைக்கிளே கூப்பிட்றான். அவளும் இருடி நான் சுச்சு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாளா. அப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் எங்கேயோ கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைமில் ஹீரோயின் பக்கத்துலேயே வந்துட்டு ஹீரோ உட்காந்துட்டு, நீ எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. நான் என்ன உனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் தான் சொன்னல நீ என் முன்னாடியே வரக்கூடாதுன்ட்டு, எதுக்குடா என் கிட்டே வந்துட்டு இருக்கு அப்படி கேட்டா. இல்லை எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் என் கேர்ள் ஃப்ரெண்டாக நடிகேன் ப்ளீஸ், எனக்காக ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணேன் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறாங்களா. அதுக்கு அவன் கேட்குறா, நான் ஏன் உனக்கு செய்யணும், எங்கள் அப்பா அம்மா என்ன உனக்கு அதுக்காக வளர்த்து விட்டுருக்காங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வரானா. அப்போ வந்துட்டு கரெக்டாக அவள் கலர்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறா. அதை பார்த்துட்டு ஐயோ இவகிட்ட மாட்டினா செத்தோண்டா சாமின்னு அவள் ஓடியே போயிடுறான். ஹீரோயின் தான் இந்த இடத்துல கடுப்பாயிட்டு கத்திட்டு நிற்கிறாங்க. அங்கே இந்த கோவத்தோடய அடுத்த நாள் கிளாஸ்க்கு போய் உட்காடுறாங்களா. உட்காந்துட்டு இருக்க இடத்துல வந்து ஒரு கலர் பேலட் இருக்கு. இவங்க புக் எடுக்கும்போது அது கீழே விழுந்துருது. யாண்டா இது எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா நேற்று ஹீரோ தான் உடச்சி விட்டுருப்பா இல்லையா. ஸோ அதனால ஒரு கலர் பேலட் வாங்கிட்டு ஹீரோயின் கிட்ட வச்சிருக்காங்க போல. அதை எடுத்துட்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு ஒரு சாரி கூட கேட்க தெரியல, கலர் பேலட் வாங்கி என் இடத்துல ஒழிச்சு வச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு அவகிட்டே கொடுத்துட்டு வந்துடுறான். அந்த டைம்ல தான் வந்து ஷாக் கோச்சும் வந்துடுறாரு. உன்னை வந்துட்டு டீம்ல நாங்கள் எடுத்துட்டோம், நாளிலேருந்து நீ வந்து சேர்ந்துக்கோ அப்படி சொல்றாங்களா. அப்போ ஹீரோ வந்து இந்த கலர் பேலட் நீயே வச்சுக்கோ, வேணாம்னா நீயே தூக்கி போட்டு அப்படி சொல்லிட்டு கோச்சுக்கு ஒரு கிரீட்டிங் பண்ணிட்டு அவன் கிளம்பிடுறான். அந்த டைம்ல ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. தேங்க்ஸ் கோச், என்ன பிரச்சனையும் இல்லை என்ன டீம்ல எடுத்ததுக்குன்னா. இல்லை நீ உன்னை ப்ரூவ் மட்டும் செஞ்சுக்கிட்டா போதும், நீ வந்துட்டு டீம்ல சேர்ந்துக்கோ அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே டீமுக்கும் வந்து சேர்ந்துக்கிறாங்க ஹீரோயின். இந்த பழைய ஸ்கேட்டர்ஸ்ல இருப்பாங்க அவங்களாம் பார்த்துட்டு எதுக்கு இந்த பொண்ணு மறுபடியும் இந்த டீமுக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு பாக்குறாங்க. அதுக்கு அவர் சொன்னா என்ன வந்து டீம்ல அபிஷியலாவே எடுத்திருக்காங்க, ஸோ யாரும் எதுவும் பேசக்கூடாதுன்ட்டு ஹீரோயின் எல்லார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஷாவ் கோச்சும் வராரு. வரும்போது அந்த ஒரு பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருப்பார் இல்லையா, அந்த பொண்ணு கூட வருது. அவரை பார்த்த உடனே ஹீரோயின் குட் மார்னிங் கோச் அப்படி சொல்லும் போது பக்கத்துல இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவமா இருக்கு. ஸோ இப்போ எல்லாரும் வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆக சொல்றாங்க. அங்க நின்றுட்டு இருக்காங்க. ஷாங் கோச்சும் வந்துடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இன்னிலேருந்து நம்ம பிளான் எல்லாமே மாறப்போகுது, புது ஸ்கேட்டர்ஸை வந்துட்டு ஷாக் கோச் ஹேண்டில் பண்ண போறாங்க, பழைய ஸ்கேட்டர்ஸ் எல்லாரையும் நான் ஹேண்டில் பண்ண போறேன் சொன்ன உடனே அந்த ஒரு பொண்ணுக்கு பிரைவேட்டா ஒரு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு சொல்றா, இது வரைக்கும் நான் மெடல் வாங்கினது எல்லாமே ஷாக் கோச்னால தான், அவர் கீழே ட்ரைனிங் எடுக்க தான் விரும்புறேன், என்னை அவர்கிட்ட விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஷாங் வந்து கேட்குற மாதிரி இல்லை நான் கொடுத்த படி தான் இனிமேட்டு எல்லாமே நடக்கணும், ஸோ நான் வந்து பழைய ஆளுங்களை பார்த்துப்பேன், ஷா வந்துட்டு புது ஆளுங்களை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப
தீவிரமாக தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க 2 டீமுக்கும். ஏன்னா வந்து அப்கமிங் ஒரு டோர்னமெண்ட் மேட்ச் வருது போல், ஸோ அதில் ஜெயிக்கிறதுக்காக இப்போ எல்லாரும் அந்த ரிங்கில் ஸ்கேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தனித்தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அதனால இந்த ப்ரொஃபஷனல் டீமோட மேட்ச் பண்ணவே முடியல. டீம் இன்னும் புது புது டெக்னிக்கலாக வச்சுட்டு ஸ்கேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோனால கோப்பப் பண்ண முடியல. அவங்க அப்படியே தனியாக வந்து நின்றுடுறாங்க. அந்த டைமில் ஷாவ் போய் தான் பேசிகிட்டு இருக்காரு. ஏன் வந்துட்டு உன்னால் முடியல அப்படி கேட்கும்போது, இல்லை என்னால் முடியல, நிஜமாலே அவங்களோட ஸ்பீடுக்கு என்னால் கோப்பப் பண்ண முடியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தூரத்துலேருந்து அந்த ப்ரைவேட்டாக டியூட் பண்ணிட்டு இருந்தார்ல அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இவ பாரு புதுசாக வந்துட்டு வேணும்ட்டு அவரோட க்ளோஸ் ஆகிறதுக்காகவே தப்பு பண்ணிட்டு கிட்ட போய் பேசிட்டு இருக்கா அப்படின்ட்டு அந்த ஃப்ரெண்ட் சொல்கிறான். விடு அவ ஒரு கத்துக்குட்டி தான், நம்ம வந்துட்டு பெருசாக அவளை பற்றி தனிச்சிக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு இவ்வளோ வந்து சமாதானப்படுத்துறா. ஆனால் அவ சொல்கிறா இவன் நம்மளை எல்லாரையும் சேர்த்து குழியில் தள்ள போகிறா. ஹீரோட ஃப்ரெண்டும் அந்த ரிங்க்கு தான் வந்திருக்காங்க. அங்கே வந்துட்டு இருக்கும்போது இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறாங்க, என்னால் இன்னைக்கு வேலையெல்லாம் பண்ண முடியாது, ரொம்ப தீவிரமாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுங்களேன்ற மாதிரி சொல்கிறல. அதுக்கு அவன் சொல்ல சரி விடு, இன்னைக்கு வேலையெல்லாம் பண்ண வேணா, நானே பண்ணிக்கிறேன். நீ ரொம்ப நல்லா பைஷங்கோட ஃபோட்டோ கேட்டுட்டு இருந்தில்ல, சின்ன வயசு ஃபோட்டோ, அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதை பாரு அப்படி சொல்லி கொடுக்குறானா. அதை பார்த்தோன்னே அவர் சின்ன வயசுல எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த ஃப்ரெண்டு பையனை சிரிக்கிறான். ஒருவேளை அவனோட ஃபோட்டோவாக இருக்குமோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. எனக்காக இந்த சைல்ட்ஹுட் ஃபோட்டோவை கொடுத்துருக்கீங்க, நான் வந்துட்டு உங்களுக்காக ரொம்ப பெரிய வேலை செய்கிறேன், என்ன வேலைனாலும் சொல்லுங்க, ஆர்டர் போடுங்க, நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்றாங்க. வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ அவளும் வந்து சரி கோச் தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு அவள் கிளம்புறா. அப்போ அவ கூட இருக்கிற இன்னொரு நியூஸ் கேட்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இன்னும் கூட பேசிக்ஸ்லாம் இன்னும் டெவலப் ஆகணும், ஆனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுக்குவான்னு சொல்கிறாங்களா. அப்போ வந்து கோச் சொல்ல சரி நீ ட்ரைன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த டைம் தான் வந்துட்டு தனியாக ஒரு டியூட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணுடைய ஸ்பெஷல் ட்ரைனிங் டைம் போல. அதனால அவள் வந்து முறைச்சோன்னே இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசாக ஸ்கேட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அவளை போய் வழி மறிச்சிட்டு நீங்க எல்லாம் இங்கே வந்து ஸ்கேட் பண்ணக்கூடாது அப்படி சொல்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோயின் வந்துட்டு இந்த ரிங்க்கு இந்த யூனிவர்சிட்டிக்காக தானே, ஏன் நீங்கள் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது சொல்கிறீங்கன்னா, இல்லை இது வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங் டைம் அவள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவள் சொல்கிறா இல்லை இது ஒன்றும் அவளுக்கான தனி இது கிடையாது, இது இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற எல்லாருக்கும் சமமானதுன்ட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சண்டையை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்த ஷ்வாங் கோச் ரொம்ப கோமாயிட்டு ஸ்கேட்டர்ஸே ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிட்டு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தராங்க. இனிமேட்டு 1 hour எக்ஸ்ட்ரா நீங்கள் ஸ்கேட் பண்ணணும் அப்படின்ட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. கேட்ட சீனியர்ஸ்லாம் செம கடுப்பாயிட்டாங்க. இப்போ வந்துட்டு அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஹீரோயின் டீம்லாம் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக வராங்களா. அந்த டைமில் இந்த சீனியர்ஸ் பிடிச்சிட்டு புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயின் மேலே தண்ணியை ஊற்றி விட்டுறாங்க. எல்லார் காலையும் விழுந்து நீ இப்போ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், இல்லைனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் அந்த ஈரத்தோடய நீ நடந்து போன்னு சொல்கிறாங்களா. ஹீரோயின் கோவமாயிட்டு நான் நடந்தே போகிறேன்னு சொல்லிட்டு அந்த குளிர்லேயே நடந்து போயிட்டு இருக்காங்க ஈரமாக. போகிறவங்க வரவங்களும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ வந்துடுறாரு. அவர் நல்ல வேலை ஒரு லாங் கோட் போட்டு வந்தார் போல. அதை கழட்டி ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க உனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இந்த கோட் எடுத்துட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்களா. இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு அவரே எடுத்து வந்து போத்தி விட்டுட்டு பாரு இங்கே விண்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த டைமில் போய் நீ நடந்தனா உனக்கு கோல்டு பிடிக்கும், அதனால போட்டுக்கொண்டு அவரே போட்டு விடுறாரு. இனிமேட்டு உன்னை யாராவது புள்ளி பண்ணாங்கன்னா என்னோட பேர் யூஸ் பண்ணி, ஈவன் உன்னோட கோச் பண்ணால் கூட என் பேர் யூஸ் பண்ணு அப்படி சொல்கிறாங்களா. அப்போ நீ ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படின்ட்டு சோகமாக ஹீரோன்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படிதான் வச்சுக்கோ, ஏன் சரி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ பத்திரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயின் டாம்கோ வந்துடுறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க நீ இந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, சும்மா ஒரு சாரி தானே கேட்டுட்டு நீ ட்ரெஸ் மாற்றிட்டு வந்திருக்கலாம்ல, இப்படி ஹீரோத்தோடய நடந்து கோல்டு பிடிச்சதா என்ன இருக்கும், நம்ம தானே நம்மளை கேர் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா ஹீரோக்கு பயங்கரமான கோல்டு, அவர் அச்சுன்னு துப்பிட்டே இருக்காரு. இந்த டைமில் தான் வந்து ஹீரோட ஃப்ரெண்டு நான் புது கோட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்டா பாரு அப்படின்னு சொல்லி போட்டு காமிக்கிறாரா. அதை உடனே ஒரு பிடிச்சி இழுத்துட்டே இது என்னோட கோட்டு, இனிமேட்டு நான் கொஞ்ச நாள் போட்டுட்டு தரேன்னா சரி வச்சுக்கோ போ அப்படி சொல்றாரு. நீ காலைல போகும்போது ஒரு பெரிய கோட்டு போட்டு போனியா, இப்போ எங்க நான் அதை காணும், எங்க கழட்டி போட்டு நீ அப்படியே வந்திருக்க, அதனால உனக்கு கோல்டு பிடிச்சிருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை எல்லாம் அந்த ஷெங்குக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்களா. நினைச்சேன்டா நீ அந்த பொண்ணுக்கு தான் கழட்டி கொடுத்துருப்பேன், இப்போ என்ன அப்படின்னா இல்லை அவங்க சீனியர்ஸ் யாரோ அவங்கள புள்ளி பண்ணுறாங்க போல, அதனால தான் அவள் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கா. எனக்கு என்னவோ நீ அவன் மேலே ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி தெரியுது, என்னடா விஷயம் அப்படி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க சொன்னல, அதனால தான் அவளை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் ஐஸ் வச்சிட்டு இருக்க அப்படி சொல்கிறான்னா. இல்லையே எனக்கு டவுட்டாக இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் தூங்கிடுறான். அடுத்த நாள் ஹீரோவும் அவங்க பேரோ டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்பவே நல்லா பண்ணுறாங்க. அப்போ கூட நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த லிஃப்ட் பண்ணுற இடத்துல மட்டும் இன்னும் கூட கான்ஃபிடன்ஸ் வேணும், அந்த மாதிரிலாம் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு நான் வேணா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் பண்ணுறேன் ப்ராக்டிஸை, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படி கேட்குறாரா. அதுக்கு வந்துட்டு கோச் சொல்கிறாரு இல்லை எனக்கு தான் தெரியும் உங்களுக்கு எப்போ எக்ஸ்ட்ரா டைமிங் வேணும்ன்ட்டு, அந்த டைமில் மட்டும் பண்ணால் போதும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷா சொல்கிறா இல்லை எனக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு சொன்னோன்னே சரி போங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா டைம் பண்ணணும்ட்டு பண்ணுங்க அப்படி சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த டைம் அந்த ஷா ஹீரோ கேட்குறாங்க இந்த முன்னாடி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவள் வந்து என்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணா, பட் எனக்கு வந்து பார்ட்னர் வேற கேர்ள் ஃப்ரெண்ட் வேற
இருந்தால் வச்சுக்க பிடிக்கும், இந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ண பிடிக்காதுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவளும் சொல்கிறா, எனக்கும் அப்படி தான், என் கூட இருந்தவரும் என்னை ப்ரப்போஸ் பண்ணார், பட் எனக்கு அது பிடிக்கல, ஏன்னா அவர் என்னோட பார்ட்னராக இருந்தார். ஸோ திங்ஸை வந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்க கூடாதுன்ற மாதிரி அவளும் சொல்லும்போது, பார்த்தியா 2 பேரும் ஒரே வேவ் லென்த்தில் இருக்கும், இதுதான் நமக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் டான்ஸ் ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினோட ட்ரைனிங் தான் காமிக்கிறாங்க. இப்போ ஷாங் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூ ஸ்கேட்டர்ஸ் ஓல்ட் ஸ்கேட்டர்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறீங்க, அதனால உங்களோட பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் கண்ட்ரோல் வச்சுக்கணும், உங்களோட ஸ்பீடில் டேர்னிங் எல்லாம் ப்ராப்பராக பண்ணும், ஒருத்தர்னால இன்னொருத்தருக்கு ஆபத்து வரக்கூடாது, அந்த மாதிரி கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு யார் யார் எங்கே இருக்கணுன்ற அரேஞ்ச்மெண்ட்ஸும் சொல்லிட்டு விடுறாங்க. ஆனால் அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுக்கிற கேர்ள் இருக்கா இல்லையா, அவளும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பிளான் பண்ணி ஹீரோயின் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. கரெக்டாக ஸ்லோவாக ஃபேஸோட போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து கோச் வந்து நல்லா பண்ணுறீங்க சொன்ன உடனே அந்த சீனியர்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் பண்ணிட்டு அவங்கள ஓவர்டேக் பண்ணுறாங்க. அதனால ஹீரோயினும் கொஞ்சம் ப்ரொவோக் ஆகிட்டு அவங்கள ஓவர்டேக் பண்ணி ஒருத்தர் முந்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட கண்ட்ரோல ஸ்பீட்ல இழந்துடுறாங்க. அதனால ஒருத்தர் மேல ஒருத்தர் ஓவர்லி ஆயிட்டு எல்லாருமே விழுந்துடுறாங்க அந்த இடத்துல. அத்தனை பேருக்கும் செம்ம அடி. அதனால அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னங்க நீங்க ஸ்கேட்டிங் பண்றீங்களா இல்ல கேங் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க டாக்டர் வந்து திட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஷாங் கோச் வந்து ரொம்ப கோவம் ஆயிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோயின் இனிமேட்டு ஹைஸ்கூல்ல வரவே கூடாது, மத்த எல்லாருக்கும் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப அதை பார்த்த உடனே கோச் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏதோ தப்பு பண்றீங்க, நீங்க இதை தீர விசாரிக்கணும்ன்ற மாதிரி சொல்லும் போது உடனே ஹீரோயின் வந்துட்டு, நான் மட்டும் தப்பு இல்ல, சீனியர்ஸ் கூட தான் என்ன புள்ளி பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாங்களா. நடுவில் அந்த ட்ரைனிங் எடுக்கிற கேர்ள் அவ ஃப்ரெண்டும் வந்து ஏதோ சொல்ல ட்ரை பண்றாங்க. ஸோ என்ன எதிர்த்து பேசுறீங்களா சொல்லிட்டு, நீங்க 3 பேரும் இந்த எக்யூப்மெண்ட் ரூமை கிளீன் பண்ணணும் டெய்லி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளவுதான், ஷாங் கோச்சை யாராலையும் எதிர்க்க முடியாம ரூமை கிளீன் பண்றதுக்கு கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்த ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. ஹீரோ கேட்கறாரு, இது எப்போ நடந்துச்சு அப்படின்ட்டு. இல்ல இப்பதான் நடந்துச்சு அது அப்படி சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கானா. அப்ப ஹீரோ சொல்றாரு, வா இப்போ நம்ம உடனே ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அவனை கை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. அவனும் ஃபுல்லா சாப்பிடவே இல்லையே, எனக்கு பசிக்குதுடா கொஞ்சம் சாப்பிட்டு வரேன்டா சொன்னாலும் கேட்கல, தரன்னு கூட்டிட்டு போயிடுறான். அங்க போனா ஹீரோயின் மட்டும் தான் இருக்கிறாங்க. ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் மட்டும் தான் கிளீன் பண்ண வந்திருக்காங்க. அந்த 2 பேரும் வந்து எஸ்கேப் ஆயிட்டு போயிட்டாங்க போல. இதை பத்தி ஹீரோயின் ஃப்ரெண்ட் வந்து, ஏண்டி அவங்க 2 பேர் தான் போயிட்டாங்களே, எல்லா வேலையும் உன் தலையில கட்டிட்டாங்களேடி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிடி நம்மளே கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ணிக்கலான்ட்டு 2 பேரும் ஸ்டார்ட் பண்றாங்களா. அந்த இடத்துல பார்த்தா ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் வந்து நிக்கிறாங்க. என்னடான்னா ஹீரோ தான் கூட்டு வந்திருப்பாரு போல. அது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவளை வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால நீங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் சொல்லி கூட்டு வந்துட்டாரு போல. இதை தான் வந்து அவனுங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க ஒன்றும் அவன் ஹெல்ப் கேட்டதுனால வரல, அவனோட ஃபேமிலி மெம்பருக்கு பனிஷ்மெண்ட்னா நாங்களும் கொஞ்சம் வாலண்டியர் பண்ணி பண்ணலான்ட்டு தான் வந்திருக்கோம்னு சொன்னேன். அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபேமிலி மெம்பரா, யார்டா எங்க ஃபேமிலி மெம்பர் கேட்டா, இதோ இவதான் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படி சொல்றாங்க. கேர்ள் ஃப்ரெண்டா, இது இப்போ எனக்கு தெரியாம நடந்துச்சுன்னா ஹீரோ உடனே ஹீரோனோட வாயை மூட்டு கூட்டு போயிடுறாரு. எனக்கு தெரியும் சீனியர்ஸ் உன்னை புள்ளி பண்ணி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து உன்னால ஐஸ்ல இறங்கவே முடியாது சொல்லியிருக்காங்கன்ட்டு, நான் சொன்னது நீ செஞ்சேன்னா உனக்காக ஐஸ்ல நான் கூட்டு போறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியா, என்னது அது அப்படின்னு கேட்குறாங்களா. உடனே அவர் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து நீட்டுறாரு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, நீங்க வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க விருப்பம், இந்த விஷயத்த நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், இது கான்ட்ராக்ட்னு யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு 5 செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டு எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே இதுல எந்த இடத்துலையுமே வந்து நீ என் ஐஸ்ல கூட்டு போவேன்னு நோட் இல்லையே அப்படின்னு சொல்றாங்களா. உனக்கு வேணா நான் இப்போ கூட ஆட் பண்றேன், ஆனா இதுல நீ சைன் பண்ணி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா நடிக்கணும், ஓகேயா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்களா. வேற வழி இல்லாம ஹீரோனும் சைன் போட்டுறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு போறாங்களா ஹீரோயின். அப்போ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வில்லி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. மரியாதையா உள்ளவா, என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் என்கிட்ட நீ சொல்லி ஆகணும்னு சொல்லும்போது, ஆமாடி நான் அவனை லவ் பண்றேன், நாங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்களா. இதெல்லாம் எப்போ நடந்துச்சு என்கிட்ட சொல்லவே இல்லை, பட் ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்றாங்க. என்னடி உனக்கு கோவமே இல்லையா, நீ ரொம்ப கோவமா இருப்பேன்னு நினைச்சேனே அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, இல்லடி இனிமேட்டு வந்துட்டு நான் அந்த ஒரு பையனுக்காக எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன், அவனுக்காக நான் இனிமேட்டு எந்த வேலையும் சேர்த்தவில்ல, ஹீரோவோட எல்லா இன்ஃபர்மேஷனை நீயே சொல்லிடுவேல்ல அப்படின்னு சொல்றாங்க. என்னது அந்த பையனுக்காக நீ வேலை செஞ்ச, எந்த பையனுக்கு நீ வேலை செஞ்சனா, அது ஒரு பெரிய கதடி, அதை விட அப்புறமா பேசிக்கலாம், பட் ஹீரோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இனிமேட்டு நீ ஒன்று விடாம எனக்கு சொல்லணும், நான் வந்துட்டு அந்த ஃபாரம்ல அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு டீல் பேசிக்கிறாங்க. இப்போ அந்த தனியா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா இல்லையா, அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு கோச் கேட்கிறாரு, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்ட்டு. அவளோ இல்லை எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லைன்னு சொல்றா. அப்போ அவர் கேட்கிறாரு, எனக்கு தெரியும் ஹீரோயின்னா நீங்க தான் மிஸ் பண்ணீங்க, நீங்க தான் புள்ளி பண்ணிட்டு இருந்தீங்க, நீ வந்து எல்லாம் தெளிவா எனக்கு சொல்லுனா. இல்ல அது நான் பண்ணல, என்னோட ஃப்ரெண்டு பண்ணால, அவளுக்கும் இவளுக்கும் செட் ஆகல, அதனால தான் இப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படி சொன்னாங்க. நீ எனக்கு தெரியும் நீ சொல்லாம அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்ட்டு, ஆனா இனிமேட்டு நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஏன்னா உன் ஃபியூச்சர்ல வந்துட்டு இவ தான் உன் கூட கோஆப்ரேட் பண்ண போறான்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு சொல்றா, இல்ல எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கவே இல்லை, நான் அவ கூட ஸ்கேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கோச் சொல்றாரு, இதான் உன்னோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங், கண்டிப்பா நீ அவ கூட கோஆப்ரேட் பண்ணி தான் வேணும், இனிமேட்டு ஹீரோயின் கிட்ட நீ எதுவுமே பண்ணக்கூடாது, யாரும் புள்ளி பண்ணக்கூடாதுன்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிடுறாரு கோச். இப்போ அடுத்த நாள் காலையில ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணி 7 o'clock கரெக்டா நீ என்னோட டாம் கீழ
கீழே வெயிட் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. நான் எதுக்குடா வரணும் பைத்தியமா நீ, நான் தூங்கிட்டு இருக்க போடான்னு சொல்றாங்க. நீ வந்தே ஆகணும், ஏன்னா நம்ம கான்ட்ராக்ட்ல இருக்கு, நீ ஐஸ்ல போகணுமா வேண்டாமான்னு சொன்னோடனே அவங்கள ஓடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வராங்க. அந்த இடத்துல வந்து ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே, டே வாடா சாப்பிட போலான்னு கூப்பிடுறாங்க. உடனே இவன் சொல்றா, இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கா, இதோ இவதான் அப்படின்னு சொல்றாங்களா. ஓ உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டாளா, சரி சரி நீ போய் சாப்பிட்டு, நாங்க போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படி சொல்றாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, நீ வந்து 4லேருந்து 6:30க்கே வந்துடணும், இவ்வளவு லேட்டாலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 6:30க்கா, நான் ஏன்டா வரணும்னா உன்னை நான் ஐஸ்ல கூட்டு போற சாட்டர்டே, அதனால நீ வந்துதான் ஆகணும் சொல்றாங்க. இந்த உன்னோட பிரேக்ஃபாஸ்ட் நீ சாப்பிட்டா சாப்பிட்டு, சாப்பிட்டா போடு அப்படி சொல்லிட்டு அவங்க ஓடி போயிடுறாங்க. இது மட்டும் இல்ல, ஹீரோ எங்கெங்கெல்லாம் போறாரோ அங்கங்கெல்லாம் கூட்டு போயிட்டு வேலை வாங்கிட்டு இருக்காரு. அப்படிதான் கார்டன் கிளீன் பண்ண சொல்லி ஹீரோக்கு ஒரு வேலை இருக்கும் போல, அதை உட்காந்து ஹீரோயின் பண்ண வச்சிட்டு இருக்காரு. அவ சொல்றா, ஐயோ எனக்கு ஒரே வாமிட்டா வருதுடா, ஏன்டா இதெல்லாம் கிளீன் பண்றேன்னு சொன்னாரு. இருந்தாலும் இந்த டிஷ்யூ மூக்கில் வச்சுட்டு நீ பண்ணு அப்படி சொல்றாங்க. அப்புறம் ஒரு சமயத்துல அவளால முடியல, வாமிட் பண்ற மாதிரி பண்றாளா. அப்போ வந்து ஹீரோ சொல்ல, சரி போய் பத்துக்கப்போ நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக இவரே செய்யறாரு. அடுத்தது அவங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவ தூங்கி தூங்கி வலிரா. ஹீரோ தான் வந்துட்டு அப்படியே ஷோல்டர்லாம் கொடுக்க போறாரு. ஆனா அவ எழுந்துட்டு டேபிள் மேல படுத்து தூங்கிடுறா. ஸோ இதை வந்து அழகா ரசிச்சுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இந்த சீனை வந்துட்டு அந்த பார்ட்னர் இருக்கா இல்லையா, அவ பார்த்துட்டு ஓ இவங்க 2 பேர் லவ் தான் பண்றாங்க போலன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறமா ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவ வந்து ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்ற விஷயம் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு போல, தீயா பரவிடுச்சு. அதனால யாரை பார்த்தாலும் இவளை தெரியுது, இந்த பொண்ணையா அவன் லவ் பண்றான், இவன் மூஞ்சி என்ன இப்படி இருக்கு, ஆர்டினரி பொண்ணு மாதிரி தானே இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு போறாங்க. உடனே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ல ஏய் வார்த்தை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவ சண்டை போட்டுட்டு இருக்கா எல்லாருக்கிட்டையும். அப்படியே பேசிட்டு இவங்க வந்துட்டு இருக்காங்களா. இந்த இடத்துக்கு அந்த பழைய பார்ட்னர் இருப்பா இல்லையா, அவளும் வந்துடுறா. நீங்க என்ன 2 பேர் நிஜமாலே லவ் பண்றீங்களா, எவ்வளவு நாளா லவ் பண்றீங்க, என் கூட தான் நான் ரொம்ப நேரம் இருந்தா, உங்களுக்கு கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இல்ல நாங்க ரீசெண்டாலாம் மீட் பண்ணோம்ல, நாங்க 100 days எங்க ஆனிவர்சரியில செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்றா. ஓ அப்படியா, இனிமேட் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காளா. அப்ப ஹீரோ வந்துடுறாரு. இதை பாரு, நீ இந்த மாதிரிலாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசக்கூடாது அப்படி சொல்லும் போது, சரி நான் இனிமேட்டு உங்க 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ட்டு அவ போயிடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயின் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, நீ ஏன் அவளுக்கு இவ்வளவு ஹர்ட் பண்ற, பாவம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இல்ல நான் வந்துட்டு அவளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலன்னா அவ ஒரு ஃபால்ஸ் ஹோப் எடுத்துப்பா, அது ஃபியூச்சர் அவளுக்கு தான் கஷ்டமா இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்த இந்த புதுசா இருக்கால பார்ட்னர் அவ நல்லா கீனா நோட் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே ஹீரோயினோட ட்ரைனிங்கும் நல்லா ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. இந்த ரூமுக்கு ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பை வேலை பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அவங்க கிட்ட யாரோ புள்ளி பண்றாங்களா அப்படின்ட்டு. இதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணிட்டு டே எல்லாமே ஸ்மூத்தா தானே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல தான் ஹீரோ என்ன பண்றாருன்னா அவரோட கோச் ரூமுக்கு போயிட்டு அவரோட கீயை எடுக்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அந்த சாட்டர்டே ஐஸ் ரிங்குள்ள இட்டுட்டு போக முடியும் ஹீரோயின்ட்டு. காவியை தேடுறதுக்காக எல்லா ஷெல்ஃபையும் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹீரோ ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கத நோட் பண்ணிடுறா போல. ஹீரோயின் ஃப்ரெண்டு, இங்க என்ன நடக்குது மரியாதையா எனக்கு சொல்லுங்க, நீங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணி என்னோ பண்ணிட்டு இருக்கீங்க, நீ என்கிட்ட சொல்றே இல்ல ஷாங் கோச்சை இட்டு விடுவா வில்ல அப்படின்ட்டு சொல்றாங்களா. அவன் திருன்னு முழிக்கிறான். ஹீரோ அந்த பக்கம் சாவி எங்க இருக்குன்ட்டு தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த சீனோட தான் இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. அப்படியே இந்த வீடியோவை நம்மளும் முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ நாளைக்கு வந்துடும். ஸோ அதுக்குள்ள நீங்க யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க லைக்கோ ஹை பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.